Hi babes, welcome back to my channel Raman Love Shifa. Day sad episode 7. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. ஹுவாயாங்க்கு திடீர்னு என்னமோ ஆக ஷெங்கு டாக்டருக்கு கால் பண்ணுறான். டாக்டரு அந்த இன்ஜெக்ஷனை ஹுவாயாங்க்கு போட சொல்லிட்டு அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ண சொல்கிறாரு. இங்கே வெண்லாங்க அவனோட ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கான். வெண்லாங்க ஹுவாயாங்க கால் பண்ணி அந்த ஷெங்கு ரொம்ப ஓவரா பண்றான் பார்த்துவா அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு நீ கத்துற, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அமைதியா பேச அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ஷெங்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு வெண்லாம் கேட்குறான். ஏன் அவனுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகணுமா, நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீயா உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு வெண்லாங்க ஆச்சரியமா கேட்குறான். அப்புறம் வெண்லாங்க ஹுவாயாங்க பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கே வரான், சாரி ஹாஸ்பிட்டலுக்கே வரான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, என்ன ஷெங்கு இங்க வர முடியாது, அவன் வந்தா கண்டிப்பா மாட்டிக்குவான், அதனாலதான் அவனுக்கு பதிலாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, பார்த்தா தெரியல உடம்பு சரியில்லை அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு வெண்லாங் கேட்க, அவனுடைய மெடிசனை ஓவர் டோஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். அதாவது வேணும்னே ஷெங்குக்கு முன்னாடி உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஆனா உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு வெண்லாங் கோவமா கேட்க, ஷெங் அவனோட ரெட் பீரியடு யாரோ ஒரு ஒமேகா கூட தனியா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், அதுவும் 7 நாள் அப்படின்னு சொல்ல, அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா, உன் முகத்தை பாரு அப்படியே வெள்ளையா அப்படியே பேலா இருக்குது, எதுக்கு உன்னை நீ எப்படி டார்ச்சர் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்குறான். நீ இப்படியெல்லாம் பண்றதால ஷெங்கு உன்னை பத்தி ரொம்ப கேர் பண்ணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பண்றது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது, என்னால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, ஒன்னாலதான் அவ என்ன ஓவரா ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வெண்லாங் சொல்றான். அவன் வெறும் ரொமான்டிக்கு தான் நினைச்சா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் என்ன ஒரு 2-3 டைம் சண்டை போட்டீங்க அவ்வளவுதானே, உனக்கு என்ன கை காலா உடஞ்சு போச்சு அப்படின்னு ஹுவாயாங் கிண்டலா கேட்கறான். அப்ப வெளியில இருந்து ஒரு ஆள் சத்தம் கொடுக்கறான். ஹுவாயாங் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, எந்திரிச்சிட்டேன், ஆனா உள்ள வராதிங்க அப்படின்னு ஹுவாயாங் சொல்றான். சரி ஆனா டாக்டர் இப்போ உங்களை செக் பண்றதுக்கு 10 மினிட்ஸ்ல வருவார் அப்படின்னு சொல்ல, இவன் ஓகேன்னு சொல்றான். அவன் வெண்லாங்க பார்த்து, பாடி கார்ட்ஸ் வெளியில இருக்காங்களே, நீ எப்படி இப்ப வெளியில போவ அப்படின்னு கேட்க, நான் விண்டோ வழியா தான் மேல வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்லையே, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ மேல வந்திருக்கீ அப்படின்னு அவன் சொல்றான். நீ செத்து போயிட்டா என்னோட பிசினஸ் பிளான் எல்லாம் ரொம்ப பாதிக்கும்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். அப்படி என்னத்தான் அந்த ஷெங் கிட்ட இருக்குதோ, அவனுக்காக நீ கண்ட்ரி பீயை விட்டுட்டு இங்க வந்து அவன் பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருக்க. நான் கூட ஸ்டார்டிங்ல நீ ரொம்ப ரொமான்டிக்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது நீங்க 2 பேருமே சரியான பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல எல்லாம் ஏறி வந்திருக்கேன், சும்மா இதை பத்தி மட்டும் பேச வந்திருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஹுவாயாங் கேட்க, ஷெங்கோடைய கம்பெனியால அவனோட கம்பெனிக்கு நிறைய லாஸ் வருது அப்படின்னு அதை பத்தி சொல்றான். அதெல்லாம் நீதான் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு அவன் கிட்ட சொல்ல, நான் எதுக்கு சரி பண்ணணும், நீதான் அவனோட கம்பெனியில நல்லா ஒர்க்கை பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு உன் கம்பெனியில பிட்டிங் பண்ற ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் மாத்து அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு, இனிமே ஷெங்க நீ எங்க பார்த்தாலும் அவனை அவாய்ட் பண்ணு, அவன்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல, நானும் அவன்கிட்ட சண்டை போடுறேன், அவன் தான் என்னை பார்க்குற இடத்துல எல்லாம் அடிக்க வரான், அவன் தான் எங்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்ல, எனக்கு சிரிப்பா இருக்கு. அப்ப அவனுக்கு ஷெங் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நீ மூச்சுட்டியா அப்படின்னு கேட்க, மூச்சுட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவன் வெண்லாங்க பார்த்து, ஷெங் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான், நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவன் ஜன்னல் வழியா கீழே இறங்க போறான். அப்ப அவன் கால் லைட்டா வழுக்கிடுது, அவன் கீழே விழ போறான். ஆனா அங்க கரெக்டா ஹுவாயாங் வந்து கேட்ச் பிடிச்சிடறான். அவனை ரொம்ப அசால்ட்டா ஒரு கையில பிடிச்சிருக்கான். இதுல இருந்தே இந்த எனிக்மாக்கு எவ்வளவு பவர்ன்றது நல்லா தெரியுது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா அப்படின்னு அவன் இவனை பார்த்து கிண்டலா சொல்றான். இப்ப நான் உன்னை காப்பாத்திருக்கிறதுக்கு நீ எனக்கு கடன் பட்டு இருக்கணும், இன்னொரு டைம் நீ ஷெங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்ல, நானும் தான் உன் லவ்க்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு வெண்லாங் கேட்கறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, எனக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போற, எனக்கெல்லாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு வெண்லாங் சொல்றான். அப்ப கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்து செத்து போக போறியா அப்படின்னு ஹுவாயாங் கேட்க, புல்ஷிட் அப்படின்னு அவன் கோபமா சொல்ல, அவன் அவனோட கையை விட்டுடுறான். அவன் கீழே குதிச்சதுக்கு அப்புறம், வெண்லாம் கூடிய சீக்கிரம் எனக்கு எப்படி ஒரு லவர் கிடைச்சான் அதே மாதிரி உனக்கும் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, அவன் அவனை பார்த்து ஃபக் ஆஃப் அப்படின்னுட்டு போயிடுறான். எங்க அடுத்த சீன்ல ஷெங்கு ஹுவாயாங்க கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு வரான். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போகக்கூடாது, வேற எங்கேயாச்சும் போயிட்டு தான் போகணும்னு, அதான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன், ஆனா உனக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அவ ஹுவாயாங் கிட்ட கேட்க, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை,
ஆனா உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஷெங்க பார்த்து சொல்றான். நீ வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர்ல தானே அப்படின்னு கேட்க ஹுவாயாங் இல்லைன்னு சொல்றான். ஆனா அடிக்கடி நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு உன் சிஸ்டரை பார்க்கவா அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்ன பார்க்க அப்படின்னு சொல்ல, உடனே ஷெங்குக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவன் சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லையே நல்லா பேசுறியே, அப்படின்னா நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு கேட்டா என் ஹார்ட்ல இருந்து சொல்லுவியா அப்படின்னு கேட்க, ஏன் நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஹுவாயாங் கேட்கறான். அப்ப ஷெங்கு பக்கத்துல இருந்து லைட்டா அவன் கண்ணத்தை கிள்றான். வெண்லாங்கனோட ஆபீஸ்ல இருக்க அவன்கிட்ட பேசுறதுக்கு காட்டு வரான். அவன் என்னமோ சொல்ல வரான். அப்ப வெண்லாங்க்கு ஒரு கால் வருது. அவன் கால் அட்டன் பண்ணி பேசுறான். யார் கால் பண்ணியிருக்கான்னு தெரியல. வெண்லாங் ஹுவாயாங் அவன் கூட இருக்கானா அப்படின்னு யாரோ கேக்குறாங்க. அதுக்கு வெண்லாங் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரே ஊர்ல தானே இருக்கீங்க, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு வெண்லாங் ரிப்ளை பண்றான், ஏன் நீங்க 2 பேரும் கசின் தானே, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு இவன் ரிப்ளை பண்றான். அப்புறம் காத்துக்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்ல இருந்து வரேன். ஷெங்குடைய கம்பெனியால நம்ம கம்பெனி ஷேருக்கு நிறைய பிரச்சனை, அதோட வேல்யூ ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப மறுபடியும் வெண்லாங்க கால் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கால் பண்ணான், அவன் தான் கால் பண்றான் போல, இல்ல வேற யாரோவா யாருன்னு தெரியல. அப்ப இவன் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லி அவங்க இவனுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. இப்போ உன் கம்பெனி ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்குன்னு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு யாரோ டெக்ஸ்ட் பண்றாங்க. அதுக்கு வெண்லாங்க ரிப்ளை அனுப்புறான், எங்க அப்பா அங்க இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடத்துக்கு வர பிடிக்கல, அது என்னோட வீடு கிடையாது அப்படின்னுட்டு ரிப்ளை பண்றான். ஆக்சுவலா வெண்லாங்க்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். வெண்லாங்குடைய அப்பாவும் வந்து 2 ஆல்ஃபா தான். நான் இன்னும் அந்த நாவலை ஃபுல்லா படிச்சு முடிக்கல, படிச்சு முடிச்சுட்டு அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அப்புறம் வெண்லாங்க காட்டோவை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உங்களோட கார் வெளியில ரெடியா இருக்குது, நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கல்ல, எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, லஞ்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். ஏதாச்சும் பிஸ்னஸ் லஞ்சா, நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் புக் பண்ணுவேன் அப்படின்னு காட்டோ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என் கூட வா அப்படின்னு காட்டோவை அவன் கூட்டிட்டு போறான். அப்ப எங்க ஷெங்கு ஹுவாயாங் வந்திருக்காங்கல்ல, ஷெங்குக்கு ஹுவாயாங் ஒரு gift கொடுக்குறான். உனக்காக தான் நான் இந்த வாட்ச் வாங்கினேன், ஆனா இது ஒரு சாதா பேசிக் மாடல் தான், உன்னை போடுற மாதிரி லக்ஸுரியஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷெங்கு உடனே அதை அவன் கையில போட்டுக்கிறான். அப்ப அதே ரெஸ்டாரண்ட்க்கு வெண்லாங்கு காட்டோவை கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன விஷயம், நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு காட்டோ கேட்க, ஏன் உன் பர்த்டே உனக்கே ஞாபகம் இல்லையா அப்படின்னு வெண்லாங் சொல்றான். அப்படின்னா காட்டோட பர்த்டேக்காக வெண்லாங்க அவனை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அதே ரெஸ்டாரண்ட்ல தானே ஷெங்கு ஹுவாயாங் இருக்காங்க. ஹுவாயாங் வெண்லாங்க பார்த்துடுறான். ஷெங்குக்கு முன்னாடி அப்படியே சீன் போடுறான், அவனை பார்த்து பயப்படுற மாதிரி. ஷெங்கும் திருப்பி அவனை பார்த்துட கையில போட்டிருந்த வாட்சை கழட்டி வச்சுட்டு சண்டைக்கு போறான். அப்புறம் என்ன, ரெஸ்டாரண்ட் கூட பார்க்காம 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. 2 பேரோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆக பக்கத்துல நிக்கிற காட்டோக்கு என்னமோ ஆகுது. வெண்லாங் அதை நோட்டீஸ் பண்ணி அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபெர்மான்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் வாயால சண்டை போட்டு இருக்காங்க. உன் ஃபெர்மான்ஸ் நாதம் தாங்க முடியல, இவன் ஃபெர்மான்ஸ் நாதம் தாங்க முடியல அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ என்னடா நான் போற இடத்துக்கெல்லாம் வரேன் அப்படின்னா உனக்கு என்ன என் மேல லவ்வா அப்படின்னு ஷெங்க் அவனை பார்த்து கிண்டலா கேட்கறான். அதுக்கு வெண்லாங் சொல்றான், நான் உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒமேகாஸை நீ கூட வச்சுக்க மாட்டியாமே, அப்புறம் எதுக்கு நீ ஹுவாயாங்க வச்சிருக்க, அவனை என்கிட்ட அனுப்பி வச்சிடு, எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனில நிறைய பேருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது, அவன் என் கூட இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஷெங்குக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போறான். அப்ப அவங்க 2 பேரோட ஃபெர்மான்ஸ் ரொம்ப அதிகமா ரிலீஸ் ஆக வெண்லாங் திரும்பி காட்டோவை பார்க்கறான். அவனுக்கு தான் காட்டோவுக்கு பிரச்சனைன்னு தெரியல, உன்னோட ஆஸ்மா இதெல்லாம் அட்டாக் ஆக போகுது, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்றான். அதே நேரம் ஹுவாயாங் அங்க வந்து ஷெங்க ஸ்டாப் பண்ணு அப்படின்னுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் காட்டோ வெண்லாங் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கல்ல, அந்த காயத்துல மருந்து தடவிட்டு இருக்கான். அப்புறம் என்னாச்சு, எதுக்கு நீங்க 2 பேரும் எப்பயுமே பாக்குற இடத்துலலாம் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும். அந்த ஷெங்குக்கு தான் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, என்ன எப்பதாலும் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஹுவாயாங்கோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். சரி உங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும். என் விஷயமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு வெண்லாங் சொல்ல காட்டோ அவனே ஒரு மாதிரி பாக்குறான். ஏன் என்னாச்சு, எதுக்கு என்ன இப்படி பாக்குற அப்படின்னு கேட்கும். காட்டோ எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து எந்திரிச்சிடுறான். அப்ப வெண்லாங்கு கோவம் வருது, நீ என்ன தப்பா நினைச்சிட்டியா, நான் ஹுவாயாங் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும். காட்டோ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்கான். நான் சொல்றத கேளு, இப்ப நீ யாரோட சைடு, என் சைடா இல்ல அந்த ஷெங்கோடைய சைடா அப்படின்னு கேட்கும். உங்க கம்பெனி தானே எனக்கு பே பண்ணுது, நான் கண்டிப்பா உங்க சைடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல.
அந்த விஷயத்த விட்டுடு. இப்ப நீ யார் சைடு அப்படின்னு கேட்க, நான் மாரல் சைடு தான் இருப்பேன், யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க சைடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஷெங்கு தான் சும்மா பார்க்குற இடத்துலலாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், நான் என்ன பண்றது அப்படின்னு வெண்லாம் கேட்குறான். நீங்க ஹுவாயாங்க என்ன பண்ணீங்க, எதுக்கு அவனை அந்த மாதிரி தப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா தெரியாம பேசாத அப்படின்னு வெண்லாம் கோவமா சொல்ல, சரி டைம் ஆச்சு நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, வெண்லாங்க கோவம் வந்துடுது. எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி ஒரு குப்பைமேட்டுக்குள்ள இருக்கணும்னு ஆசையா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்ல, கரெக்டு தான், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் சூட் ஆகாது, நீங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ ஹுவாயாங்க்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சண்டை போட்டேன், இப்ப அந்த ஷிங்குக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சண்டை போடுறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன அவனை ரொம்ப பிடிச்சிருக்குதா, எனக்கு இப்பதான் தெரியுது, நீ ஒரு பேட்டாவா இருக்கும்போதே உனக்கு அந்த ஃபெர்மான்ஸ் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுதுன்னா உனக்கு அந்த ஷிங்கை ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு அவன் ரொம்ப கோவமா காட்டோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா காட்டோ ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றான், அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவன் வெண்லாங்கி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, வெண்லாங்கு புரிஞ்சிடுது, என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு பக்கத்துல வர, காட்டோ மயக்கம் போட்டுடுறான். கரெக்டா வெண்லாங்க அவனை கேட்ச் பிடிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பெட்ல படுக்க வச்சு அவனோட ஃபேஸ் எல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு மெதுவா அவனோட நெத்தியில கை வச்சு பார்க்கறான். ரொம்பவே ஜுரம் அடிக்குது, உங்ககிட்ட மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்றான். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெண்லாங் சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே போய் டாக்டரை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, வெண்லாங் அவன் பேச்ச கேட்காம அங்கிருந்து எந்திரிக்கிறான் மெடிசன் வாங்கிட்டு வர்றதுக்காக. அப்ப காத்து அவனோட கையை பிடிச்சுக்கிறான். ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்றேன்ல, இங்க இருந்து போகாதீங்க, கொஞ்ச நேரம் என் கூட இருங்க அப்படின்னு சொல்ல, வெண்லாங் அவன் பக்கத்துல உட்காந்து அவன் கையை பிடிச்சுக்கிறான். அப்ப வெண்லாங் திரும்பி அந்த பக்கம் டைம் பார்க்கறான். அந்த நாள் முடியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, அதாவது காட்டோவோட பர்த்டே இன்னும் முடியல. வெண்லாங் பக்கத்துல வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். அது காட்டோவை கேட்டுச்சா என்னன்னு தெரியல. அடுத்த சீன்ல ஹுவாயாங்க வெண்லாங்க டெக்ஸ்ட் பண்றான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஷெங்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்கும். அவன் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வந்தான், நான் என்னை டிஃபெண்ட் தான் பண்ணேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கோவமா கேட்கறான். அப்ப அவன் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க இங்க ஷெங்கு வந்துடுறான். ஹுவாயாங்க போனை மறைச்சு வச்சிடறான். நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு ஷெங்கு கேட்கும். ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் பூக்கியா இருக்கான்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குது, அதனால அவன் ஒரு பார்ட்டி வச்சிருக்கான், அந்த பார்ட்டிக்கு நம்ம 2 பேரும் போகலாம், நீ கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஷெங் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹுவாயாங் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். ஆனா அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, நான் உன்னை கேஷுவலா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னேன் அப்படின்னு ஷெங் கேட்க, ஆமா நான் கேஷுவலா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்ப ஷெங்கு பக்கத்துல வந்து, இதான் உன்னோட கேஷுவலா, கேஷுவலா இருக்கும்போது இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கிறியே, இப்ப நான் என்ன பண்றது, இன்னொரு தடவை இந்த மாதிரி கேதரிங்க்கு நான் உன்னை கூப்பிட்டு போனா அப்புறம் எனக்கு தான் ரொம்ப ஜெலஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். உனக்கு ஜெலஸியா, நீதான் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அதை பார்க்கும்போது எனக்கு ஓவர் ஜெலஸா இருக்குது. அப்படியா, அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவன் கேட்க, இப்படி பக்கத்துல வந்து உன்னை கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹுவாயாங்க ஷெங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அது அந்த போக்கியா கொடுக்குற பார்ட்டி. ஷெங்கு ஹுவாயாங்க உள்ள வர, பாருடா ஷெங்க வந்துட்டான் அப்படின்னுட்டு ஹுவாயாங்க பார்த்து, இது யாரு மிஸ்ஸஸ் ஷெங்கா அப்படின்னு கிண்டலா கேட்குறான். அந்த நாவல்ல அவன் சிஸ்டர் இன்லான்னு சொல்லுவான், அதாவது அண்ணின்னு சொல்லுவான், பரவாயில்ல இது வெறும் மிஸ்ஸஸ் ஷெங்குன்னு தான் இதுல சொல்றான். அதுக்கு ஷெங் அவனை பார்த்து சிரிக்கிறான், ஆனா போக்கியாவை பார்த்து முறைக்கிறான், சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி. அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷெங்குக்கு அவனுடைய செக்ரட்டரிட்ட இருந்து கால் வருது. நான் போய் இந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டே அப்படின்னு ஹுவாயாங்க அங்க தனியா விட்டுட்டு போக, ஹுவாயாங்க அங்க வச்சிருக்க ட்ரிங்க் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவ அதை குடிக்கிறத பார்த்துட்டு, உனக்குதான் ஆல்கஹால்லாம் சரியா ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆனா ஹுவாயாங்கோடைய லுக்கை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம்னு. அப்ப அந்த போக்கியா இருக்கால, அவன் வேணும்னே ஹுவாயாங் பக்கத்துல வந்து உட்காடுறான். அப்ப யூஷான்னு தள்ளி போய் உட்காந்துடுறான் மற்ற பொண்ணுவ கூட பேசிக்கிட்டு. அப்ப அந்த போக்கியா அவன்கிட்ட கேட்குறான், நீ காணாம போயிட்டல கொஞ்ச நாள், அப்ப ஷெங் எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, எப்படி இருந்தான் அப்படின்னு ஹுவாயாங் கேட்குறான். அவன் அந்த மாதிரி நாங்க யாருமே பார்த்ததே கிடையாது, இந்த ஊரையே தலைகீழா திருப்பிட்டான், இது வரைக்கும் எந்த ஒரு ஒமேகாக்காகவும் ஷெங் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதே நேரம் இங்க ஷெங் வெளியில ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட செக்ரட்டரி கால் பண்ணால, என்ன விஷயம்னா என்னோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷெங்க அந்த பொசிஷன்ல இருந்து தள்ளிட்டு வேற யாராச்சும் கொண்டு வரலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாமா.
அதை கேட்ட ஷிங்கு கடுப்பாகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்பெனிக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம வின் பண்ண அந்த பெட்டோடைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னுட்டு செக்ரட்டரி ஃபோனை வச்சிடுறான். அப்புறம் இந்த போக்கியா ஹோய் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வெறும் ஷெங்கு மட்டும்தான் எங்க ஆல்ஃபாவா, நானும் ஆல்ஃபா தான் அப்படின்னு சொல்ல ஹோய் அங்க அதை கண்டுக்காம இருக்கான். அப்புறம் போக்கி அவனோட ஃபோன் எடுத்து கொடுத்து உன்னோட நம்பர் கொடு, ஒருவேளை உனக்கும் ஷெங்குக்கும் பிரேக்கப் ஆயிட்டா நீ எங்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்றான். பிரேக்கப்பா அப்படின்னு ஹோயாங் கேட்க, ஆமாம், அது என்னைக்கு வரும்னு தெரியாது, ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிரேக்கப் ஆகும் தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஆகாதுன்னு ஹோயாங் சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் எப்பயுமே ஷெங் கூட பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதான் ஏன் அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க, ஏன்னா எனக்கு ஷெங்கை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்றான். அப்படி இல்லை, ஃபீலிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, லைஃப் ரொம்ப பெருசு. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் லவ் பண்றோம், நாளைக்கு அவரே லவ் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்ல, ஷெங்கை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, அவன் இது வரைக்கும் யாரையும் பெருசா டேட் பண்ணதெல்லாம் கிடையாது. இப்ப நீ தான் ஃபர்ஸ்ட் ஆள் அவனை இத்தனை நாளா டேட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அவன் மனசு கூட மாறலால. சரி, இப்போதைக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உனக்கே ஒரு நாள் தோணுச்சுன்னா அப்ப என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு செம்மையா கடுப்பாகுது, இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல ஷெங் அவனோட செக்ரட்டரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட பேசி பார்த்திருக்கான். அவங்க என்னதான் இவனுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் இவன் முடிஞ்ச அளவுக்கு என்னமோ பேசி அவங்க கிட்ட சமாளிச்சிருக்கான். அப்ப இவனுக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னா அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் கம்பெனிக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் செக்ரட்டரி சொல்றான், நீங்க அந்த ஷங்கியை பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நைட்டு ஷங்கியூ அவனோட கண்ட்ரில இருந்து இங்க வர போறான், ஏதோ ஒரு பிரைவேட் பார்ட்டி இருக்குதாமா அப்படின்னு சொல்ல, என்ன பார்ட்டி அப்படின்னு ஷெங் கேக்குறான். யாரோ ஒரு மினிஸ்டர் அவங்க ஊர்ல இருந்து இங்க வராராமா, அவருக்காக இவங்க ஏதோ ஒரு பிரைவேட்டா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோடைய அந்த அக்லி சிஇஓ அவனும் வருவானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தெரியல, ஆனா இந்த பார்ட்டியை ஃபுல்லா ஹோஸ்ட் பண்றதே அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் தானாமா, செக்யூரிட்டில இருந்து பார்ட்டியோட செலவு எல்லாமே அவங்களோட காசு தானாமா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது, போன பிஸ்னஸ் மீட்டிங்ல அவங்க நம்மளை இன்வைட் பண்ணலல, அப்ப இருந்து எல்லாருமே அவங்க நம்மளை ரொம்ப கீழ்த்தரமா நினைக்கிறத பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஷிங்குக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னா போன பிஸ்னஸ் மீட்டிங்ல அவங்க கூப்பிட்ட மற்ற கம்பெனியோட நம்ம கூட கம்பேர் பண்ண நம்மளோட R&D பக்கத்துல கூட அவங்க எல்லாம் வர முடியாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னதான் நம்ம கூட பிரச்சனை அப்படின்னு ஷெங் கேக்குறான். சரி, அந்த பிரைவேட் பார்ட்டி நடக்கிற இடத்தோட அட்ரஸ் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த செக்ரட்டரி சொல்றான், அந்த பிரைவேட் பார்ட்டிக்கு போகணும்னா எல்லாருமே கூட ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகணும், அதாவது நீங்க ஆல்ஃபா கூட ஒரு ஒமேகாவை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஹுவாயாங் கிட்ட வேணா நான் சொல்லட்டுமா அப்படின்னு செக்ரட்டரி கேட்க, இல்ல ஹுவாயாங் வேண்டாம், வென்லாங் அவங்ககிட்ட பேசுறத பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, ஸோ வேற யாராச்சும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல, சரி அப்ப நான் ஷூ என்ன கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதான் அடிக்கடி ஒரு பொண்ணு வருவாள் அவ. சரி யாரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஷெங் ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டியை போய் அட்டன் பண்றான். அந்த ஷூயின் ஒரு பொண்ணு வருவாள், அவளும் கூட வந்திருக்கான். அப்ப ஷெங்கே போய் அந்த ஷங்கியூட்ட பேசுறான். ஷங்கி யாரு ஞாபகம் இருக்குல்ல, அவன் வந்து ஹுவாயாங்கோட செக்ரட்டரி தான். அப்ப ஷங்கி அவனை பார்த்து, பரவாயில்லையே, இன்னைக்கு நீங்க நல்ல நிலைமையில தான் இருக்கீங்க போலயே, அன்னைக்குதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஷெங்கி சிரிச்சு சமாளிக்கிறான். அப்ப அந்த ஷூ என்ன பார்த்துட்டு, இது யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றதுக்கு முன்னாடியே ஷூயின் அவன் கையை பிடிச்சிட்டு, என் பேரு ஷூயின், நான் ஷெங்குடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல ஷங்கு லைட்டா திரும்பி செக்யூரிட்டி கேமராவை பாக்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஹுவாயாங் கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு. ஹுவாயாங் இங்க செம்மையா டென்ஷன் ஆகுது, அந்த பொண்ணு ஷெங்குடைய கையை பிடிச்சிருக்கால. அப்புறம் அந்த மீட்டிங் எதுக்காக நடக்குது, அந்த மினிஸ்டர் யாரோ ஒருத்தர் வராருன்னு தானே. அந்த மினிஸ்டர் அங்க வந்து ஷெங்கி கிட்ட பேச, அந்த மினிஸ்டர் ஷெங்கை பார்த்து இது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஷெங்கு மினிஸ்டர் கிட்ட ஷெங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஷெங்கை பத்தி ரொம்ப நல்லாவே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்ப வளர்ந்துட்டு வர நிறைய பிசினஸ் மேன்ல இவரும் ஒருத்தவர் அப்படின்னு. அப்ப ஷூயின் அவளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் அந்த மினிஸ்டர் கிட்ட. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்க, அந்த மினிஸ்டர் வந்து கண்ட்ரி பீல இருந்து வந்திருக்காரு. கண்ட்ரி பீலையும் அடுத்து என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன், ஃபியூச்சர் கோஆப்ரேஷனுக்காக நம்ம இப்போவே ஒரு சேர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷெங்கி மறுபடியும் பேசி ஷெங்கை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். ஷெங்கு ஓவராகவே குடிச்சிடுறான். அப்புறம் அவங்க ரிட்டன் காரில் வந்துக்கிட்டு இருக்க, ஷெங்குக்கு தலைவலியாக இருக்குது. அப்போ அந்த ஷூ இன்னும் இருக்கால, என்ன உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கிறான், நான் வேணா தலையை அழுத்தி விடுறேன் அப்படின்னுட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுறதுக்கு வரான்.
அதை கரெக்டா ஷெங்கு பாத்துடுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க போலயே, வேணும்னா என் வீட்டுக்கு வரீங்களா, இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு ஷெங்கு சொல்றான். அவன் மறுபடியும் கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வரான். ஷெங் அதை பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா அப்படின்னுட்டு அவனோட செக்ரட்டரியை கூப்பிடுறான். கூப்பிட்டு ஷூ என்னை வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்ல, அவன் அதை மட்டும்தான் சொல்லுவான். ஆனா அந்த செக்ரட்டரி ஷூ என்னை பார்த்து, கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்டோட நடந்துக்கோங்க, அவரு தான் சொல்றாருல்ல, அவருக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, ஷூயின் மறுபடியும் மெதுவா ஷெங்குடைய கையை பிடிக்க போவான். அதையும் அந்த செக்ரட்டரி பார்த்துட்டு, சொன்னா புரியாது, கை எடுங்க அப்படின்னு கோவமா திட்டுறான். அப்புறம் ஒரு வழியா அவளை டிராப் பண்ணிட்டு ஷெங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அவனோட செக்ரட்டரி அவனோட வீட்டு வாசல்ல போய் காலிங் பெல் அடிக்க, அங்க ஹுவாயங் வந்து பாக்குறான். ஷெங்க பார்த்ததுமே ஹுவாயங்க்கு லைட்டா டென்ஷன் ஆகுது. அவன் செமையா ட்ரிங்க் பண்ணியிருக்கான் வேற, அது மட்டும் இல்லாம பார்ட்டிக்கு ஷூயின் கூட வேற போயிட்டு வந்திருக்கான்ல. சாரி, உங்களை இந்த மாதிரி தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒரு தொந்தரவா அப்படின்னுட்டு அவன் ஷெங்க கூட்டிட்டு உள்ள போறான். அவனுக்கு செம்மையா கோவம் வருது. அவனோட கையை பிடிச்சிட்டு ஷூயை நின்றுகிட்டு இருந்தால, ஸோ அவ கை அவனோட கோட்ல பட்டிருக்குன்னு சொல்லி அந்த கோட்டை ஏதோ தொடக்கூடாது தொடுற மாதிரி தூக்கி வீசுறான். அப்புறம் ஷெங்க கொண்டு வந்து பெட்ல தள்ளி விடுறான். இன்னைக்கு ஹுவாயங் ஒரு முடிவோட தான் இருக்கான் போல. அவனை மேலே கீழேயும் பார்த்துட்டு பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்றான். அப்ப அவனுக்கு ஷூயோட ஸ்மெல் வருது. உன் மேல இருந்து வேற ஒமேகா ஸ்மெல் வந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உன் மேல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, ஷெங்கு அந்த போதையிலேயே என் மேல ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்கும். ஆமா, உன் மேல இருந்து வர ஸ்மெல் மத்தவங்க ஸ்மெல் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இரு அந்த ஸ்மெல் இப்ப நானே போக்குறேன் பாரு அப்படின்னுட்டு இவனோட ஃபெர்மான்ஸை அவன் மேல ஸ்ப்ரெட் பண்றான். அதுக்கப்புறம் அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மெதுவா அவனுடைய ஷர்ட்டை கழட்டுறான். அதுக்கப்புறம் பயபுள்ள என்ன பண்ணான்னு தெரியல, ஒருவேளை பிரெக்னென்ட் பண்ணிட்டானோ. அடுத்த நாள் காலையில ஷெங்கு தூங்கி எந்திக்கிறான். அப்ப ஹுவாயங் அவனுக்காக சூப் கொண்டு வரான். நேற்று நைட் நீங்க ரொம்பவே குடிச்சிருந்தீங்க, அதான் உங்களுக்காக ஹேங் ஓவருக்கு சூப் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சாரி நேற்று நைட் நான் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, எனக்காக நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹுவாயங் சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா நேற்று நைட் அவன் என்ன வேலை பார்த்தான்னு என்ன அவனுக்கு தெரியாது. அப்புறம் அடுத்த சீன்ல ஷெங் ஆஃபீஸ்ல இருக்கான். அப்ப அவனோட செக்ரட்டரி அங்க வராரு. ஷங்யூ டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான், எக்ஸ் ஹோல்டிங்ஸோட ஜென்டில்மேன் உங்களை பார்க்கணும்னு சொன்னாராமாம், உங்களை ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே, அப்படின்னா நேற்று நான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைச்ச அந்த பார்ட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குது அப்படின்னு ஷெங் சொல்றான். அப்புறம் உங்களுக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, மீட்டிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல அவன் மீட்டிங்ல உட்காந்துருக்கான். மீட்டிங்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, ஷெங்குக்கு என்னமோ ஆகுது. நான் சொன்ன மாதிரியே அவன் இவனை பிரெக்னென்ட் பண்ணிட்டான் போல, இவனுக்கு என்னென்னமோ ஆகுது. திடீர்னு என்னோட உடம்புல இருந்து ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆக செக்ரட்டரி பக்கத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். அந்த இன்ஹிபிட்டர் பேட்சை கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல செக்ரட்டரி அங்கிருந்து ஓடி போறான். அப்ப ஷெங்கோட உடம்புல இருந்து அந்த ஃபெர்மான்ஸ் ரொம்ப ஓவரா வெளியில வர மீட்டிங் ரூம்ல இருந்து எல்லாருமே எந்திரிச்சு வெளியில ஓடி போயிடுறாங்க. அப்ப செக்ரட்டரி வந்து அந்த பேட்சை ஒட்டி விட அவனோட உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. செக்ரட்டரி அவனை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. ஆனா ஷெங்கால சுத்தமா முடியல, அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ போறான். எல்லாரும் வந்து அவனை பிடிச்சிக்கிறாங்க. அவன் உண்மையாலுமே பிரெக்னென்ட் ஆயிட்டானே என்னன்னு தெரியல, அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க எல்லாரும் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் ஸ்பாய்லர்ஸ் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.